விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக டிராக்டர் மவுண்டட் ரீப்பர்னு சொல்லுவாங்க. அந்த ரீப்பரை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நாம் டிராக்டரை வந்து எல்லா விதமான அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த ரீப்பரை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதில் அட்டாச் பண்ணுற வீடியோவை வந்து முழுமையாக பார்க்கலாம். ரிமூவ் பண்ணுற ப்ராசஸும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ரீப்பரை ஒரு பொசிஷனில் நீங்கள் நிறுத்திடணும். அதுக்கப்புறம் என்ன இம்ப்ளிமெண்ட் பேக்கில் மாட்டியிருந்தாலும் அதை நீங்கள் கழட்டி விட்டு வந்து அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ரீப்பருக்குன்னு தனியாக ஃப்ரண்ட்டில் ஒரு பெட் வரும். அந்த பெட்டை வந்து நீங்கள் டிராக்டரில் அப்படியே இருக்கணும். இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா மேலே 2 போர்ஷன்லேயும் கீழே ஒரு பட்டா மாதிரி வரும். அந்த போர்ஷன்லேயும் நீங்கள் மாட்டுற மாதிரி வரும். மேலே மாட்டுற பொசிஷன் வந்து ரீப்பரை தாங்கி பிடிக்கிறக்கும், கீழே மாட்டுற பொசிஷனை வந்து ரீப்பரை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட்டை வந்து பின்னாடி மாட்டுறப்போ எப்படி டாப்லிங் மூலமாக அதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ, இதில் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷனில் பட்டா மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீப்பரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 450 கிலோ வருது. இந்த ரீப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே தூக்கி இறக்குறது பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 ஹீச்சிலேருந்து ரோப் மூலமாக கனெக்ட் பண்ணி ஏற்றி இறக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த ரீப்பர் சம்பந்தமான சந்தேகத்திற்கு கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேங்க. உங்களின் சந்தேகத்தை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நான் மேலே 2 போர்ஷன் சொன்னால் அந்த போர்ஷன் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ரோப்பிங் போர்ஷன் வந்து முதல்ல மாட்டணும். அந்த ரோப்பிங் போர்ஷனை 2 சைடும் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரோப்பை வந்து அடிய கீழ் போர்ஷனில் இந்தளவு டூல்ஸ் பாக்ஸு, அந்தளவு பேட்ரி பாக்ஸ் இருக்கும். அந்த பேட்ரி பாக்ஸுக்கு அடிய ஒரு ரோலரும், டூல்ஸ் பாக்ஸில் ஒரு ரோலரும் செட் பண்ணணும். அந்த ரோலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பாக்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்கும், ரோப்பை வந்து ஒரு சென்டர் போர்ஷனில் தாங்கி பிடிக்கிறக்கும் உதவும். அந்த ரோப்பை வந்து லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் மாதிரி சிஸ்டம் இருக்குது. இந்த கிளாம்பில் ரோப்பை போட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை வந்து பின்னாடி சைடு எடுத்து போட்டுருணும். டிராக்டருக்கு ரைட் சைடில் பேட்ரி பாக்ஸில் மாட்டியாச்சு. அதே மாதிரி டிராக்டருக்கு லெஃப்ட் சைடில் டூல்ஸ் பாக்ஸ் ஃபிட் பண்ணிக்குது. இந்த டூல்ஸ் பாக்ஸ்லேயும் அந்த கிளாம்ப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து முதல்ல லூஸ் விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரோப் எடுத்து உள்ளே வச்சு லாக் பண்ணி அதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் டைட் பண்ணணும். டைட் பண்ணதுக்கப்புறம் சேம் ரைட் சைடில் என்ன ப்ராசஸோ பார்த்தோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரோப்பை பேக் சைடில் எடுத்து போட்டுடணும். பேக் சைடில் எடுத்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து 3 ஹிச்சை ரிமூவ் பண்ணணும். 3 ஹிச்சை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி அதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. முதல்ல 3 ஹிச்சை ரிமூவ் பண்ணுறாங்க. 3 ஹிச்சில் பார்த்தீங்கன்னா டாப்லிங் தேவையில்லை, அதனால் அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது லிஃப்டிங் ஆம்னு சொல்லுவாங்க. அந்த போர்ஷனில் மேல் போர்ஷனில் இருக்கக்கூடிய லாக்கில் ரிலீஃப் பண்ணி அந்த பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லோயர் லிங்க்கு, ஸ்டே பார் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோப்பை கனெக்ட் பண்ணிடுவாங்க, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும். இந்த ரோப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரோப்பு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஹைட்ராலிக் பம்பை போட்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சில ட்ராபேக் வருதுன்னு யூசர்ஸ் சொல்கிறாங்க. என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லுலேயோ மண்ணுலேயோ வந்து ரீப்பர் வந்து பாட்டம் போர்ஷன், அதாவது அடிப்பகுதி முட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ரோப் சிஸ்டமாக இருந்தால் மேலே ஏறி இறங்கிதுன்னு சொல்கிறாங்க. அதே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் மூலமாக மேலே ஏற்றி இறக்குற மாதிரி இருந்தால் ஹைட்ராலிக் பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் மெயின்டைன் பண்ணும். அதனால் போய் அடிச்சுன்னா ரீப்பரில் ஃப்ரண்ட் போர்ஷனில் வரக்கூடிய மெக்கானிசம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஓ பார்த்தீங்கன்னா இது பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு சாஃப்ட் மூலமாக கொண்டு போகிறாங்க. இதனால் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா அடியில் ஏதாச்சும் ஒரு பொருளோ ஏதாச்சும் ஒரு முட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிடிஓ சாஃப்ட்டு மேக்ஸிமம் எதில் டேமேஜ் ஆகுன்னா பொலியிலையோ இதுலேயோ ஏறி இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ரீப்பர் போர்ஷன் வந்து மேலே தூக்கும். ஆனால் அந்த சாஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். அதனால் அந்த சாஃப்ட் போர்ஷன் வந்து டேமேஜ் ஆகுதுன்னு ஒரு சில விவசாயிங்க சொல்கிறாங்க. அதுக்கான ஆல்ட்ரேஷன் என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னு அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பை யூஸ் பண்ணி புது ஒரு தொழில்நுட்பத்தில் ரீப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. லோயர் லிங்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேபர் பார்த்தீங்கன்னா போல்ட் நட் போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. லோயர் லிங்க் பார்த்தீங்கன்னா லிஞ்ச் பின் போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த லாக்கெல்லாம் ரிலீவ் பண்ணிவிட்டு ஸ்டேபாரையும் லோயர் லிங்கையும் செட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு வந்து பேலன்ஸாக பின்னாடி ஒரு ரோலர் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கான பெட்டை வந்து முதல் மாட்டுவாங்க. அந்த பெட்டில் தான் பார்த்தீங்கன்னா பிடிஓ சாஃப்ட்டு பேக் சைடு கனெக்ட் பண்ணுவாங்க. பின்னாடி பேக் சைடில் வந்து ஒரு சப்போர்ட்டிங்காகவும் அதில் ஒரு புள்ளி அரேஞ்ச்மெண்ட்டும் வரும். அந்த பிடிஓ சாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய புள்ளி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதே கீழே மாட்டக்கூடிய புள்ளி, அதே டிரைவ் சாஃப்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டு போகக்கூடிய சாஃப்ட் பார்த்திங்கன்னா புள்ளி சிறுசாக இருக்கும். நம்மளுக்கு ரீப்பரில் வந்து என்ன ரேட்டட் ஆர்பிஎம் கொடுக்குறாங்களோ
வண்டியோட ஆர்பிஎம் வந்து எவ்வளோ இருக்குதோ அந்த ஆர்பிஎம்முக்கு தகுந்த மாதிரி அந்த புள்ளி அரேஞ்ச்மெண்ட் வந்து மாற்றி வச்சுக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. லோயர் லிங்க் செட்டை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பெட்டு வந்து டெய்லர் பெட்டில் மாட்டுவாங்க. இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 ரோலர் இருக்கும். அந்த ரோலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ரோப்பை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காகவும் மேலே கீழே ஏற்றி இறக்குறதுக்கு சுலபமாக இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காகவும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ரோலர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்கிறதுக்காக 2 சைட்லேயும் சப்போர்ட்டிங் எலமெண்ட் கொடுக்குறாங்க. சப்போர்ட்டிங் டைப்பில் ஒரு பீஸ் கொடுக்குறாங்க. இந்த பீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ரோலர் வந்து அக்கடை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சப்போர்ட்டு ஒரு மெக்கானிசம் இருக்குதுன்னா அது 2 சைடு சப்போர்ட் இருந்தால் தான் முழுமையாக பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரோப்பை எடுத்து லெஃப்ட் சைடில் லோயர் லிங்க்கில் கனெக்ட் பண்ணுறோம். அந்த லோயர் லிங்க்கில் ரோப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 பாயிண்ட் ஹிட்ச் லோயர் லிங்க் கனெக்ட் பண்ண சேம் பின் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து போட்டு லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஹோல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லிஃப்டிங் ஆம்லேயும் அந்த ரோப்பை கனெக்ட் பண்ணணும். ரோப்பை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்டு முன்னாடி போகக்கூடிய சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பெட்டில் ஒரு பேரிங் அரேஞ்ச்மெண்ட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சப்போர்ட்டுக்காக அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டாவேட்டரில் எப்படி ஜாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜாயிண்ட்டை வந்து ஃப்ரண்ட்லேயும் கனெக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்டை எடுத்து கனெக்ட் பண்ணணும். ஒரு பேரிங் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்கும். அந்த பேரிங் அரேஞ்ச்மெண்ட்டோடு எடுத்து செட்டாக கனெக்ட் பண்ணணும். அந்த பேரிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா புள்ளி கொடுத்துருப்பாங்க. அந்த புள்ளியும் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கும். அதுக்கு மேலே பிடிஎஸ் ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய புள்ளி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இது எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னா ஸ்பீடு கன்வர்ஷன். எல்லா பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 540 ஆர்பிஎம் 14 ஆர்பிஎம் 5 ஆர்பிஎம் அதாவது 1500 1400 இன்ஜின் ஆர்பிஎத்தில் ஃபுல்லாக 540 கிடைக்கிற மாதிரி வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய புள்ளி கீழே சின்ன புள்ளி குடிக்கிறதுனால ஒரு குறைவான இன்ஜின் ஆர்பிஎத்துலேயே ஃபுல்லான 540 ஆர்பிஎம் வந்து ரீப்பருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நட்டு அதாவது பெல்ட்டை டைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடு நட்டு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் வந்து ப்ராப்பராக டைட் வச்சணும். அதாவது ஒரு ப்ளே இல்லாத அளவுக்கு டைட் வச்சா போதும். ரொம்ப டைட் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கல்லோ வேறு ஏதாச்சும் வந்து குப்பையோ ஏதாச்சும் வந்து அந்த ரீப்பரில் கட்டர் பார்னு சொல்லக்கூடிய கத்தியில் வந்து போட்டு லாக் ஆகிறப்போ நீங்கள் நார்மல் டைட் வச்சிங்கன்னா ஸ்லிப்பேஜ் வந்து அந்த லோடு வந்து ரிலீஃப் ஆகிக்கும். நீங்கள் ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா முன்னாடி கத்தியோட உடையிறக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் உடையிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மீடியமான டைட் வைக்கணும். அதுதான் மெயின். அந்த மெக்கானிசத்தை வந்து டைட் பண்ணியாச்சு, கரெக்டான லெவலில் டைட் பண்ணியாச்சு. கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பிடி ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி பார்த்தீங்கன்னா லாக் பண்ண தேவையில்லை. அந்த பெல்ட்டோட டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி லாக் ஆகிக்கும். இந்த செட்டப்பெல்லாம் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ரோப்பை டைட் பண்ணி லைட்டாக மேலே தூக்குன மாதிரி செட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரீப்பர் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே தூக்குன மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ராடை மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் ரீப்பரை வந்து மேலே கீழே ஏற்றி இறக்கலாம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரோப்பை டைட் பண்ணியாச்சு. ரோப்பை டைட் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக செட் ஆகும். அந்த கீழே வரக்கூடிய பட்டாவை மாட்டக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டாவை மாட்டக்கூடிய பொசிஷன் வந்து கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் ரீப்பரை வந்து மாட்டி யூஸ் பண்ணுறேன்னா ரீப்பர் வந்து நீங்கள் என்ன டைரெக்ஷனில் இருக்கணும்னு ஒரு தகவலை சொல்கிறேங்க. பயிர் வந்து எந்த டைரெக்ஷனில் சாஞ்சு கிடக்குதோ எந்த திசையில் சாஞ்சு கிடக்குதோ அந்த திசைக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எப்போவுமே பயிரை வந்து அறுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீப்பரில் கரெக்டாக அரி உழுகும். கரெக்டாக வெட்டி அரி உழுகும். கீழேயும் பார்த்தீங்கன்னா நிலத்தோடு வெட்டிட்டு வரும். அதுதான் மெயின் பாயிண்ட்டு ரீப்பர் யூசேஜில். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரீப்பர் யூஸ் பண்ணுறது தட்டு வந்து நேராக நின்றுச்சுன்னா ஒரு பெட்டி மாற காட்டை வந்து சுற்றி அறுத்துட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக கவர் ஆகும். ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு டெக்னிக் தான் ரீப்பர் யூஸ் பண்ணுறவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க. தட்டு சாஞ்சு கிடச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ரீப்பர் யூஸ் பண்ணணுன்னு சொன்னேன். அதே நீங்கள் அதே சாஞ்சு கிடக்கக்கூடிய திசையில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா அடியை தட்டு பார்த்தீங்கன்னா உயரமாக நிற்கும். இதனால் என்ன லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட்டு வந்து பாதி தட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் நின்றும். இதனால் ப்ராப்பரான ரீப்பர் ஓட்டுனுக்கான ஒரு ஃபினிஷிங் வராது. அது மட்டும் இல்லாமல் ரீப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த டிராக்டரில் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், செலவு அதிகமாக இருக்காது. அதில் முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சாக இருக்கணும். சிங்கிள் கிளச் டிராக்டராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ண உடனே வண்டி ப்ளஸ் பிடிஓ ரெண்டுமே நிற்கும். சிங்கிள் கிளச் இல்லைனாலுமே டியூவல் கிளச்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கணும். 2 கிளச் பிளேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பெடல் மூலமாக ஆப்ரேட் ஆகும்.
இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிடிஓவோட இருக்கக்கூடிய சுராஜ் 744 2020 மாடல். இதில் டியூயல் கிளச் ஆப்ஷன் இருக்குது. 2 கிளச்சும் சேம், அதாவது சிங்கிள் பெடல் மூலமாக ஆப்ரேட் ஆகும். பிடிஓ கிளச்சும் மூவிங் கிளச்சும். இந்த மாதிரி கிளச் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய டிராக்டர் தான் சூட்டபுள் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருளையே ஏதாச்சும் மோதுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச்சை அமுத்துறீங்கன்னா பிடிஓ ப்ளஸ் மூவ்மெண்ட் ரெண்டுமே நின்றுடும். இதனால் என்ன பெனிஃபிட்னா ரீப்பர் வந்து டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் இருக்கணும். ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் எதுக்கு இருக்கும்னா ரீப்பரில் ஏதாச்சும் கல்லோ மண்ணோ மாட்டி ரீப்பர் வந்து லாக் ஆகி ஒரு சுத்தாத மாதிரி ஒரு நிலைக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிடிஓ போட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த லாக் வந்து ரிலீஃப் ஆகிக்கும். இதனால் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் சிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிலீஃப் பண்ண முடியும். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா தட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு சாஞ்சு கிடக்கு. கிழக்கு திசையிலேருந்து மேற்க வெட்டிட்டு வரணும். இதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தட்டு பார்த்தீங்கன்னா சாஞ்சு கிடந்தாலும் நிலத்தோடு வெட்டிட்டு வருது. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டு வந்து கிழக்கு சாஞ்சு கிடக்கு, மேற்கிருந்து கிழக்கு வெட்டிட்டு போனீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கே வராது. தட்டு வந்து உயரமாக நிற்கும். நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். இருந்தாலும் அந்த மாதிரி வெட்டுங்க. தட்டு வந்து எந்த டைரெக்ஷனில் சாஞ்சு கிடக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து தட்டை அறுத்தா தட்டு வந்து முழுமையாக வெட்டிட்டு வரும். இந்த வீடியோ பதிவில் நான் ஏதாச்சும் பாயிண்ட் சொல்ல மறந்துருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரீப்பர் அட்டாச்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மூலமாக ஆப்ரேட் ஆகக்கூடிய ரீப்பரு, ஹைட்ராலிக் மூலமாக தூக்கி இறக்கக்கூடிய ரீப்பரு, அந்த மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.